அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்றைக்கி வீடியோ பார்க்க போனால் இந்த மாதிரி பழைய வீடாக இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெயிண்ட்டு தண்ணி ஊறி அவுட்டில் வந்து டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து தண்ணி உள்பக்கம் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஊறிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட்டு அது பட்டி பார்த்தது எல்லாமே ஃபுல்லாக உறிஞ்சிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவால நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இதுக்கு நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டியை வந்து நீங்கள் வந்து நார்மல் பட்டி பார்த்துருவீங்க. அந்த மாதிரி நார்மல் பட்டி பார்க்குறதா திரும்ப அந்த பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே அந்த இடம் எந்த இடம்லாம் உறிஞ்சின்னு இருக்குது அது ஃபுல்லாகவே தகுடு வச்சு ஃபுல்லாக சுரண்டிங்க. எந்த அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் தகுடு வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாகவே உரியும் போது தெரியும் உங்களுக்கு. பெயிண்ட் தகுடால் வச்சு நம்ம சுரண்டி எடுக்கும்போது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இது இதெல்லாம் டேமேஜ் ஆன இடம்னு சொல்லிட்டு. அது மாதிரி தகுடு வச்சு ஃபுல்லாகவே அழுத்தி எந்த அளவுக்கு அழுத்தி எடுக்கணுமே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டி அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க. என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தமாரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் இல்லாமல் தொடச்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெயிண்ட் எந்த அளவுக்கு பெயிண்ட் பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபுல்லாக வாலில் அடித்த பெயிண்ட் எல்லாமே ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு உரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த உரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே நீர் கசிவு மாதிரி ஃபுல்லாகவே தண்ணி உள்ளலாம் அந்த டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தேவையான பட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிர்லாவில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பட்டிக்கு தான் பட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பட்டி எடுக்காதீங்க. நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் பட்டி பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த டேமேஜ்லேருந்து சுத்தமாக கிளியர் ஆகிடும். அது ஃபஸ்ட்டு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பட்டினோட டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் பட்டிக்கும் வாட்டர் ப்ரூஃப் பட்டிக்கும் எப்படி மிக்சிங்னா, இது நம்ம சும்மா ஒரு 5 கிலோவில் தான் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 5 கிலோ 10 கிலோ 40 கிலோன்ற மாதிரி இருக்குது. நம்ம இன்றைக்கி ஏன்னா கொஞ்சம் டச்சப் பண்ணிடும்போது கொஞ்சம் ஏரியா தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் பண்ணுறேங்க ஒரு 5 கிலோ நம்ம மிஷின்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ அதுமாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க. ஏன்னா இது 5 கிலோன்னும் போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து கையாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து தண்ணி மட்டும் தான். அந்த 5 கிலோ பாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் எடுத்து நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். டைட்டாக பட்டி நம்ம நார்மலாக எப்படி பார்ப்போமோ அது மாதிரி பட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு சீக்கிரமாக மிக்ஸிங் ஆகுது. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க. என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை பார்த்தீங்கன்னா பட்டி வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் போட்டால் அது வந்து பட்டி வந்து கையில் மிக்ஸ் ஆக மாட்டுது பாருங்கள். ஏன்னா இது ஃபுல்லாகவே அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் பண்ணாது. ஏன்னா அதுதான் வாட்டர் ப்ரூஃப் பட்டி. எந்த அளவுக்கு தண்ணி ஊறுதோ அதுக்கப்புறம் அது நல்லா கிரிப்னஸ் ஆகிடும். ஆனால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் இந்த அளவுக்கு இல்லை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான அளவில் கிரிப்னஸ் கிடைக்காது. அதுக்காக நம்ம மிக்ஸிங் வந்து கண்டிப்பாக மிஷின் இருந்தால் கண்டிப்பாக மிக்சினில் வந்து பண்ணி பாருங்கள். இல்லை மிஷின் இல்லை கொஞ்சம் பட்டி மட்டும் இருக்குதுன்னா நம்ம கையாலையும் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம கரைக்கினா வந்து ஒட்டவும் மாட்டுது பாருங்கள். வாட்டருக்கு அதுக்கு மிக்ஸிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டவும் மாட்டுது. அது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸிங் ஆகிடும். அதனால் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதேமாதிரி முக்கியமான விஷயம், இதில் வந்து நீங்கள் 2 லேயர் பண்ணுங்கள். ஒரு லேயரோடு விடாதீங்க, 2 லேயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை ஆகிறது நீங்கள் 1 டே காய விட்ருங்க. 1 டே ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சுட்டு மறுநாள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை திரும்பவும் அதை தேய்ச்சிட்டு நீங்கள் ப்ரைமர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பட்டி வந்து நீங்கள் ரொம்ப தின் பண்ணி பார்த்தாலும் அதனோட லேயர் உங்களால் பண்ண முடியாது. தகுடில் வச்சு பார்க்கும்போது சுத்தமாக வந்து வழிச்சின்னு வந்துடும். அதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம பட்டி எப்படி பார்ப்போமோ அந்தளவுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ளீனிங் வந்து ஃபுல்லாகவே தேய்ச்சி இடத்துலாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு, ஏன்னா டஸ்ட்டு நிறையா இருக்கும். அது மேலே பட்டி பார்க்கும்போது திரும்பவும் அது ஒரு மாதிரியே உருட்டின்னு ஒரு பட்டியெல்லாம் அது வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் வந்து க்ளீனிங் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியமான. பெயிண்டிங் வேலைனாலுமே ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீனிங் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் எப்பயுமே எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து என்னென்ன போகிறோன்னா பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, டிசைனு, ஹவுஸ் பெயிண்டிங், ஸ்ட்ரக்சர் பட்டி, வால் பட்டி, வால் டிசைன், வால் ஆர்ட்டு நம்ம எல்லா வீடியோவும் போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல்கள் தான், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் நீங்களும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா A to Z வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ தண்ணி எடுக்கிறோம், எல்லாமே கலரை வந்து எப்படிலாம் மிக்ஸ் பண்ணுறோன்ற விஷயமும் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு அப்புறம் எண்டிங் போயிடுறீங்க. அதனால் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது, டவுட்டில் நிறைய கேட்குறது இதுதான் காரணம். நம்ம எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா தகவலும் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஃபுல்லாகவே ஒரு வீடு பெயிண்ட் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன விஷயம் பண்ணணும், ஒயிட் எப்படி அடிக்கிறோம், எல்லாமே என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜரும் நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு 2 கூட அப்ளை பண்ணிங்க. ஒரு கூட அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கூட அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 டே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டிங்க, சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த வீடியோ. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம். அடுத்த